Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு பார்க்க போற 10 sentencesமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first one. அது என் நோக்கம் இல்லை. அது என்னுடைய நோக்கம் கிடையாது. அதை எப்படி சொல்லலாம்? தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன். அது என்னோட இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்னோட நோக்கம் இல்லை. தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னா இது ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் கிடையாது. இது ஒரு சர்ப்ரைஸான விஷயமே இல்லைன்றதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் மச் ஆஃப் அ சர்ப்ரைஸ். இது ஒன்றும் ஆச்சரியமான விஷயமே இல்லைன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் மச் ஆஃப் அ சர்ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஒன், இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை. இனிமே நம்ம என்ன பண்றதுனே தெரியலன்ட்டு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு சேடான ஒரு சுச்சுவேஷனோ ஏதோ ஒரு நடந்துருச்சு, இனிமே நம்ம என்ன பண்றதுனே தெரியலன்ட்டு யோசிப்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வாட் டு டூ எனிமோர். இனிமே நம்ம என்ன பண்றதுனே எனக்கு தெரியலன்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ எனிமோர். நெக்ஸ்ட் ஒன், இது யாராலும் செய்ய முடியாத காரியம். இந்த விஷயத்தை யாராலுமே செய்ய முடியாதுப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் சம்திங் எனி ஒன் கேன் டூ. இது யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் அர்த்தம். இட் இஸ் நாட் சம்திங் எனி ஒன் கேன் டூ. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஒரு தவறான நபர் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ஒரு பர்சன் கிடையாது. நீங்க ஒரு தப்பான ஒரு பர்சன்றதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் அ ஃபால்ட்டி பர்சன் அப்படின்னா நீங்க ஒரு தவறான பர்சன் அர்த்தம். யூ ஆர் அ ஃபால்ட்டி பர்சன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் என் பேச்சை கேட்க மறுக்கிறாள். அவ நான் என்னதான் சொன்னாலும் அவ ஏத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே ரெஃப்யூஸ் பண்றாங்க, கேட்கறதுக்கு மறுக்கிறாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? she refuses to listen to me. நான் சொல்றதையே அவ கேட்க மாட்டா, எல்லாத்தையும் மறுப்பு சொல்லிட்டே இருக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் she refuses to listen to me. அவ என் பேச்சையே கேட்க மறுக்கிறான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் அவளை திட்டினாய் அப்படின்னா நீங்க ஏன் அவங்கள திட்டினீங்கன்றதை எப்படி கேட்கலாம்? why did you scold her? நீங்க ஏன் அவங்கள திட்டினீங்கன்னு அர்த்தம். why did you scold her? நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு சரியாக காது கேட்காது. அவங்களுக்கு சரியா காதுல விழாது, காது கேட்காதுன்றதை எப்படி சொல்லலாம்? he is partially deaf. அவங்க ஃபுல்லா டெஃப் கிடையாது, காது கேட்காம இல்ல, சரியா காது கேட்காதுன்றது தான் partially deaf. he is partially deaf அப்படின்னா அவங்களுக்கு சரியா காது கேட்காதுன்னு அர்த்தம். So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.